சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை எச்சரித்த தேர்தல் ஆணையம். எதனால் எச்சரித்தார்கள் என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். சட்டசபை தேர்தல் நடக்க இன்னும் 7 மாத காலங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை குறித்தும் பூத் கமிட்டிகளை அமைப்பது குறித்தும் கண்காணிப்பதற்காகவும் அதை சரி செய்வதற்காகவும் தேர்தல் ஆணையர்கள் விரைந்து வருகை தருவதற்காக தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையர்கள் வெளியிட்ட அறிக்கையால் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் அப்செட்டில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. காரணம், அமலாக்கத்துறையால் அதிகாரிகள் அதிக அளவு வழக்கு பதிவு செய்த நபர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்கின்ற விஷயம்தான் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இது திமுகவிற்கு மட்டுமல்ல, அதிமுக போன்ற பிற கட்சிகளுக்கும் பாதிப்பு என்றாலும் திமுகவில்தான் அனைத்து முக்கியமான அதிகாரிகள் மீதும் அதிக அளவு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தற்போது கிடைக்கப்பட்ட தகவல் என்றால் திமுகவில்தான் 15 அமைச்சர்கள் மீதும் மிக முக்கியமான வழக்குகள் அமலாக்கத்துறையால் போடப்பட்டிருப்பதாகவும் அதனால் அந்த 15 முக்கிய அமைச்சர்கள் திமுகவின் சார்பில் தேர்தலில் போட்டியிட முடியாது என்கின்ற தகவலையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தற்போது வரும் சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக திமுக தோல்வியை தழுவும் என்கின்ற நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறதால் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. மேலும் சிறையில் இருந்து கொண்டே மாதம் ஊதியம் வாங்குவது, அவர்களுக்கு பணியில் இருப்பது போன்ற மிக முக்கியமான விஷயத்தால் தற்போது திமுகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களின் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இந்த 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியை தழுவுவது உறுதி. மேலும் 15 அமைச்சர்கள் போட்டியிட முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறதுனால திமுகவின் தலைவை ரொம்பவே அதிர்ச்சியில் இருப்பதாகவும் மேலும் எப்படி 200 தொகுதிகளை வெல்வது என்கின்ற தற்போது அந்த வியூகமும் தெரியாமல் அவர்கள் திணறி கொண்டிருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து திமுகவின் தலைமை என்ன செய்ய போகிறது, வருகிற சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நடவடிக்கையை தீவிரமாக செயல்படுத்தினால் திமுகவின் தலைமை தாங்குமா என்பதையும், என்ன நடக்கும் என்பதையும் கமெண்ட் வாயிலாக நீங்கள் பதிலை சொல்லுங்கள்.